ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி எப்னா சமையலில் அரக்குலா மீன், அதாவது கிங் ஃபிஷ் இருக்குது தானே, அதில் வர செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மீனை அந்த அரக்குலா மீன் எடுத்து அவிக்கிறதுக்கு முதல் அவிக்க வேணும். இந்தளவு மீன் எடுத்து நான் இந்தளவு தண்ணி விட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு அவிய வைக்கிறேன். அது நல்லா அவிஞ்சு வர இந்தளவு கணக்காக அவிஞ்சு வர எடுக்க வேணும். எடுத்து அதை அந்த சதையை மட்டும் எடுத்து இப்படி எடுத்து சதையை தனியாக எடுத்து வச்சு போட்டு அதுக்கு உப்பு இந்தளவு உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு மற்றது மிளகும் மச்சமும் கலந்த தூளாக வச்சுக்கிறேன். அந்த பவுடரும் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும் வரைக்கி இந்த மிளகாய்த்தூளையும் போட்டுட்டு நல்லா சேர்த்து பிரட்டி வச்சுட்டு அதோட தேங்காய்ப்பும் போடணும். இப்படி இந்தளவு கணக்குக்கு பிரட்டி வச்சுட்டு தேங்காய் பூவையும் போட்டுட்டு உண்டை சேர்த்து நல்லா பிரட்டி அந்த வரைக்கி எல்லா வரையலுக்கும் சேர்த்து பிரட்டு வந்தானே அப்படி சேர்த்து இப்படி வச்சுட்டு இனி தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா சூடாகி வர அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் செத்த மிளகாய் எல்லாம் போட்டுட்டு நல்லா சூடாகி வர அதுக்கு ஒரு உள்ளியும் ஒரு 2-3 சின்னனா வெட்டி போட்டு போடலாம். அதுக்கு போட்டுட்டு நல்லா சூடாகி வர இந்த வரைக்கு செய்து வச்சுக்கிறோம் தானே, அதை அப்படியே போட்டுட்டு நல்லா வறுக்க வேணும். இந்த மீனில் செய்கிற வரையை ஒருக்கா செய்து பாருங்கோ, சுறா வரையை விட நல்லா சுவையாக இருக்கும். இந்த வரை சோறு, புட்டு, இடியப்பம், பான் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லா சுவையாக இருக்கும். இப்படி நல்லா வறுத்து வரையல் மாதிரி மற்றும்படி வறுக்கிற மாதிரியே நல்லா வறுத்தா சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.